வணக்கம் மக்களே. நம்ம இப்போ விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் பார்க்க போகிறோம். நான் வந்து 3 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 2 முட்டை அடித்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ முட்டை வேணான்னாதவங்க கூடயும் முட்டை இல்லாமல் செய்யலாம். இப்போ முட்டை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், உப்பு போட்டுக்கிட்டேன். மாவில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் எல்லா இடத்துக்கும் எல்லா மாவுக்கும் போகும் உப்பு, முட்டை, எண்ணெய் எல்லாமே. பிசைஞ்சிக்கிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஜில் தண்ணி ஊற்றலை, கொஞ்சம் லைட்டாக சூடாக அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டு, இதுக்கெல்லாம் அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3 கப்பு மாவு, 2 முட்டை, உப்பு, தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ஜில் தண்ணி ஊற்றிக்கினாலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கிட்டேன். போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. டைல்ஸு கடப்பாக்கல் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலான்னா பெரிய தாம்பாளத்தட்டு எடுத்துக்கலாம். பெரிய தாம்பாளத்தட்டில் எடுத்துக்கூடி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கீழே உட்காந்து பிசைஞ்சிக்கலாம். கடப்பாக்கல் அடுப்புக்கிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதிலே இது பண்ணிக்கலாம். நான் தாம்பாளத்தட்டு இதான் போட்டு ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு அடுப்புக்கிட்ட வந்து கடப்பாக்கல் சின்னதாக இருக்கும், அதனால் நான் பெரிய தாம்பாளம் எடுத்துக்கிட்டேன். இப்போ பிசையறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கணும். கை கொஞ்சம் வலிக்கும் தான். இப்போ நம்ம பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை பரோட்டா சாப்பிட்லாம். அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிற்று வலிக்கும். பெரியவங்களுக்கும் அதிகமாக கொடுக்கக்கூடாது. சின்ன பசங்க விரும்பி கேட்கறதுக்காக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. மாதத்தில் 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு. இப்போ நான் தாம்பாளத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி மறுபடியும் கையில் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். பிசையும் போதே நம்மளுக்கு பாருங்கள் நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். இது மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், மதியம் சாப்பிட்டு முடித்து மணி 3 மணிக்கு பிசைய ஆரம்பித்தேன். பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு தான் டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நான் 8:30 மணிக்கு தான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா மேலே பிசைஞ்சு வச்சுட்டு உருண்டையாக்கிட்டு மேலே எண்ணெய் தடவி துணி போட்டு மூடிக்கலாம். நான் பிளாஸ்டிக் கவர் போட்டு மேலே பாத்திரம் வச்சு மூடி வச்சுக்கிட்டேன். 5 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ லைட்டாக சில்வர் தட்டை கவுத்துட்டு அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தடவி உருட்டின மாவை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தட்டிட்டு, அதுக்கப்புறம் இது கோதுமை உருட்டுற கட்டையால் எடுத்து நம்ம உருட்டிட்டு, கத்தி வச்சுருந்தீங்கன்னா கத்தியில் அப்படியே நீட்டாக கோடு மாதிரி இழுத்துருங்க. ஏன்னா இது நல்லா ஊறிடுச்சு. 5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஊறி இருக்கு. நல்லா இது மாதிரி கீத்தி கோடு கோடாக போட்டுங்க. போட்டு எண்ணெய் கையில் எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படியே தட்டி தட்டி விடுங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் கீழே ஒட்டாது. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே நீட்டி விடுங்க. அது பாருங்க லேயர் லேயராகவே வரும். இப்போவே இதை விட்டு கையால் அப்படியே சுற்றிக்கிங்க. எண்ணெய் தடவி அப்படியே இழுத்து விட்டு அவ்வளோதான். அப்படியே கையாலே சுற்றி வச்சிருங்க. எண்ணெய் தடவி தான் வைக்கணும். அது மாதிரி எல்லாத்தையுமே தட்டில் எண்ணெய் தடவி அது மேலே வச்சிருங்க. இவ்வளோ அகலத்துக்கு தான் பெரிய தாம்பாளம் இது. இந்த அளவுக்கு நம்ம வந்து கையாலே இது பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவி தடவி மறுபடியும் கத்தியாலே கோடு கோடாக போட்டு இழுத்துக்கலாம். இதுவே பெருசாக இருக்குது பாருங்க. நம்ம அடிக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா ஊறிடுச்சு நல்லா, அதனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி கீறி விட்டு எடுத்துருங்க. பெரிய தாம்பாளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேர் பெரிய கடப்பா கல்லெல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் ஃப்ரீயாக இருக்கும், நின்றுக்கிட்டே எல்லாமே செய்யலாம். நான் உட்காந்து தான் செஞ்சேன் இது மாதிரி. அது மாதிரி கீரை விட்டா சூப்பராக ஆகிடும்.
இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்குங்க. ஆனால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. பாருங்க, இழுக்கும் போதே லேயர் லேயராக வருது பாருங்க. ஆனால் எண்ணெய் சேர்த்துக்கணும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. பாருங்க, இதே மாதிரி செஞ்சு வச்சிருங்க. நான் இது மாதிரி ஒரு 8 செஞ்சு வச்சிருக்கேன். 8 12 இருக்கும். 12 உருண்டை இருக்கு. ஆமாம், இதே மாதிரி நீட்டிக்குங்க, அதை சுத்துறதுக்கு வசதியாக இருக்கும், ஒட்டாது. நம்ம லேயர் லேயராகவே இருக்கும். அங்கே பாருங்கள், சுத்தம் போதே தெரியுது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பரோட்டா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தட்டை கவுத்தி அதில் எண்ணெய் தடவி உருட்டி தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். 3 3 போட்டுக்கலாம். ஆனால் வழுக்கும், ரொம்ப எண்ணெய்லாம் தடவியாச்சு. பாருங்க, உருட்டும் போதே நம்மளுக்கு அந்த லேயர் கிடைக்குது பாருங்க. அதெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதனால அந்த எண்ணெயோட கூட விடலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிட்டேன், நீங்களும் ஊற்றிக்கிங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஆனால் நல்லா வேக வைக்கணும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. எண்ணெய்லாம் சொல சொலன்னு ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இப்போ 3 3 தட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு ரவுண்டு போட்டுட்டு இங்கே பாருங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா அடிக்கணும், ஏன்னா சூடாக இருக்குது ரொம்ப. அதனால தான் கையை மடக்கிக்கிட்டேன். இப்படி அடிக்க முடியல, ஆனால் முட்டி போட்ட மாதிரி இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, பரோட்டா நூல் நூலாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு, ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் அவ்வளோ நேரம் ஊற வச்சாதான் நல்லா இருக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாருங்க, சூப்பரா இருக்குங்களா? பாருங்க, எடுக்கும் போதே அப்படியே லேயர் லேயரா வருது பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க.